பாடுபடுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். சோதனையாக இருக்கேன்னு சொல்லி அநேகர் மத்தியில் இந்த வார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கு. சிலர் வாய் திறந்து சோதனையாக இருக்குன்னு சொல்கிறாங்க, சிலர் மனசுள் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் எப்படி இருந்தாலும் ஆண்டவருடைய உதவியை தேடினால் நிச்சயமாக எல்லா சோதனையிலும் நமக்கு என்ன உண்டு? ஜெயம் உண்டாகும். சோதனை எந்த அடிப்படையிலே வருகிறது, யாருக்கு வந்தது, அவங்களுக்கு ஆண்டவர் செய்த என்ன ஆசீர்வாதங்களை குறித்து வேதத்தில் தியானிப்போம். ஜெபத்தோடு ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். உம்பாதம் பணிந்தேன் என்னால் துதி என்ற பாடலில் ஒரு கவி பாடி துதிப்போம். உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிர வந்தென்னை தாங்குகிறீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா, இந்த அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா அன்பு உள்ளம். ஜெபிப்போம். நேசிக்க நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான வேலைக்காக ஸ்தோத்திரம். நீர் பாடுபட்டு சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர் என்ற வார்த்தையை நாங்கள் தியானிக்க உடைய உதவி எங்களுக்கு வேணும். நாங்கள் எல்லா சோதனைகளையும் ஜெயமாக்கிக் கொள்ள எங்களுக்கு கிருபைகளை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 69வது வருடம் 70வது வருடம் ஆகிய நாட்களில் பியூசி படிப்பதற்காக ஜான்ஸ் காலேஜில் ஒரு வருஷம் கோர்ஸுக்காக ஆண்டவர் என்னை படிக்க கொண்டு வந்தார். அப்போ சாப்டர் ஹாஸ்டல் சொல்லி ஒன்று உண்டு. அங்கே தங்கியிருந்து ஒரு வருஷம் படித்தேன். நான் வந்த நோக்கம் படிப்புக்காகத்தானே வந்தேனே ஒழிய வேறு நோக்கங்கள் எனக்கு இல்லை. ஆனால் ஆண்டோடைய சித்தமும் வேலையும் எப்படி இருக்குன்னு சொன்னால், நீ படிக்கவும் செய்யணும், அதே நேரத்தில் என்னுடைய ஊழியத்தையும் நீ என்ன செய்யணும் என்று சொல்லி அந்த 69 70 ஏறத்தாழ ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த நாட்களில் ஆண்டோடைய கிருபையினால் அந்த சேப்பல் சிற்றாலயத்தில் சாயங்காலம் தோறும் அங்கே ஜெபக்குழு